தனுஷ் வந்து ஆரம்பத்திலே பவர் பாண்டி பண்ணியிருக்காரு. நமக்கு வந்து அந்த படம் பார்க்கும்போது உணர்வு ரீதியான படங்களை வந்துட்டு ஸ்க்ரீனில் கடத்துறதுல தனுஷ் வல்லுனர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். இந்த படத்தில் உண்மையிலேயே அதை அவர் பண்ணியிருக்காருங்க. ஒவ்வொரு காட்சியிலையுமே குறிப்பாக எமோஷனல் சீன்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, படத்தில் எமோஷனல் சீனை யாரும் கத்தி அழுவ போகிறதில்ல, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த கதை களமே ஒரு எமோஷனலான ஒரு களம் தான். இந்த கதையை வந்துட்டு எடுத்துக்கிட்டு ஒரு இயக்குனரால் வந்துட்டு ஒரு படத்தை ஒழுங்காக பண்ண முடியல, இல்லை வந்துட்டு எமோஷனலாக கன்வே பண்ண முடியலன்னா அந்த இயக்குனர் தோற்றுருவார். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கதையிலேயே ஒரு எமோஷனல் கண்டென்ட் இருக்குது. அந்த ஜீவன் வந்துட்டு அந்த கதையினுடைய லேயரில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ யாரும் பெருசாக அழுவ தேவையில்லை, ரொம்ப எமோஷனலாலாம் எதுவுமே ஆக தேவையில்லை. ஜஸ்ட் ஸ்க்ரீனில் அவங்க 4 பேருனுடைய பின் கதைன்னு ஒன்று இருக்கும்ல, அதை நமக்கு தெரிஞ்சு இவங்க 4 பேர் பேசும்போது அந்த மொமெண்ட் இருக்கு இல்லையா, நம்மள அறியாமல் வந்துட்டு கண்ணில் அழகாக கண்ணீர் வரும். அது இந்த படத்தில் வந்துட்டு பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. எமோஷனல் காட்சிகளில் எந்தெந்த இடத்துல ஆடியன்ஸ் அழுகணும்னு சொல்லி தனுஷ் சில காட்சிகள் வந்துட்டு எழுதியிருப்பாரோ அதில் ஜெயிச்சிருக்காரு. ஆடியன்ஸுக்கு ஒரு விதமான ஒரு எமோஷனல் கனெக்ட் இந்த படத்தில் நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது.